பெரியாரிய தொண்டனுக்கு இருக்கிற அறிவு கூட பெரியாருக்கு இல்லையே என சொன்னால். அது மிகையான கருத்தாகவோ ஈவே ராமசாமியை அவதூறு செய்வதாகவோ நிச்சயம் இராது என்பதை இந்த காணொளி வாயிலாக உணர முடியும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஆசிரியர் அணுகுமுறையால் நாத்திகர் ஆனேன். அமெரிக்க மருத்துவர் சரோஜா அவர்களின் நேர்காணல். என்கிற தலைப்பில் 23 மார்ச் 24 நாள் விடுதலை ஞாயிறு மலரில் ஒரு நேர்காணல். சரோஜா என்கிற மருத்துவர் சொந்த புத்தி தேவையில்லை. ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய கி. வீரமணியின் பேச்சை கேட்டு நாத்திகரானாராம். அப்படி நாத்திகரானவரின் அறிவு என்ன லட்சணத்திலிருந்தது என பார்ப்போம். சொந்த அறிவின் சிந்தனையின் வெளிப்பாட்டில் நாத்திகராகாமல் அடுத்தவர் அணுகுமுறையால். அறிவுரையால் நாத்திகரானால் அந்த நாத்திகத்தின் லட்சணம் எப்படி இருக்கும் என அந்த கட்டுரையிலேயே உணர முடிந்தது. சரோஜா எனும் அமெரிக்க மருத்துவர் நாத்திகவாதியான சோம இளங்கோவன் என்பவரை மணக்கிறார். திருமணம் முடிந்து 15 ஆண்டுகள் வரை டாக்டர் சரோஜாவும் ஆன்மீகவாதியாக தான் இருந்தாராம். திருமணத்திற்கு முன்பு உங்கள் கணவர் நாத்திகர் சாமி கும்பிடமாட்டார் என உறவினர்கள் கூறியுள்ளனர். பரவாயில்லை, நல்ல குணமுடைய மனிதராக அவர் இருக்கிறார், அதுபோதும் என டாக்டர் சரோஜா கூறியிருக்கிறார். கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்பவர் கணவராக வந்தாலும் பரவாயில்லை என கருதுகிற மண் இது. அதே நேரம் டாக்டர் சரோஜா அவர்கள் 15 ஆண்டுகள் ஆன்மீகத்தில் திளைத்த போதும். நாத்திக டாக்டர் இளங்கோவன் அவர்கள் இடையூறு ஏதும் செய்ததில்லை. எப்படியான புரிதல், எப்படியான ஜனநாயகம் பாருங்கள். பெரியார் கொள்கை என்பது கடவுள் இல்லை என்பதல்ல, மாறாக மனிதத்துவம் என விடுதலை குறிப்பிட்டு இருந்தது. அதாவது கடவுளை வணங்குபவரை தடுக்காமல். கடவுளை வணங்க இடையூறு செய்யாமலிருப்பதே பெரியாரிய மனிதத்துவம் என விடுதலை புழுகுகிறது. ஏன் புழுகுகிறது என சொல்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால். இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். என்ன தான் தீக்க ஆசாமிகள் சொந்த புத்தி வேண்டாம். ஈவே ராமசாமி புத்தி போதும் என பெருமையாக சொல்லிக் கொண்டாலும். பல நேரங்களில் ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பதில்லை என்பதற்கு மேற்கண்ட சரோஜா என்கிற அந்த பெண்மணியே ஒரு சான்றாக விளங்குகிறார். நாத்திகவாதியான தனது கணவர் தனது கடவுள் நம்பிக்கை குணத்திற்கு எவ்வித இடையூறும் செய்ததில்லையாம். நிச்சயம் அதற்கு சரோஜா அம்மையாரின் கணவரின் நற்பண்பு தான் காரணமாக இருக்க முடியுமே ஒழிய ஈவே ராமசாமியின் தொண்டனாக இருந்தது காரணமல்ல. அதனால் தான் பெரியாரியம் மனிதத்துவம் என விடுதலை பத்திரிகை பேர்வழி கூறுவதை புழுகுவது என்கிறோம். உண்மையில் கோவிலுக்கு போன தம் மனைவி நாகம்மையை ஈவே ராமசாமி. அவர் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கோவிலுக்கு செல்ல அனுமதித்திருந்தால். இங்கே ஆன்மீகத்தில் திளைத்த மருத்துவர் சரோஜாவை புண்படுத்தாத கணவன் விஷயத்தில் ஈவே ராமசாமியின் பெயரை சொல்லி ஒப்பிடுவது சரியாக இருந்து இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் ஈவே ராமசாமியின் யோக்கியதை என்ன. கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்த தன் மனைவி நாகம்மையை நாத்திகவாதியாக்க ஈவே ராமசாமி கையாண்ட முறைகள் அனைத்தும் காட்டுமிராண்டித்தனத்தோடு. அயோக்கியத்தனம் கொண்டது என்பதோடு மனிதாபிமானத்திற்கு எதிர்நிலை கொண்டவை. சற்றுக்கூட மனிதநேயம் காட்டாத பண்பை கொண்டிருந்தவை ஈவே ராமசாமியின் செய்கை. இதை நாம் சொல்லவில்லை. தீக்கவின் பத்திரிகைகள் மூலமே ஈவே ராமசாமியின் காட்டுமிராண்டித்தனத்தை ஆதாரமாக தருகிறோம். அரைகுறையாக கி. வீரமணி வகையறாக்களை வாசித்துவிட்டு பகுத்தறிவு பேசினால். அதில் அறிவு போதாமை தான் இருக்கும். அது தான் மருத்துவர் சரோஜா விஷயத்திலுள்ளது. அவர் இன்னும் ஆழமாக வாசித்திருந்தால். கி. வீரமணியின் அணுகுமுறையால் நாத்திகரானேன் என கூறி இருக்க மாட்டார். கி. வீரமணியின் எழுத்துகளை வாசித்து அவரின் போலி பகுத்தறிவினை உணர்ந்தேன் என கூறி இருப்பார். இனி ஈவே ராமசாமி ஆத்திகராக இருந்த தம் மனைவி நாகம்மை இடத்தில் நடந்து கொண்ட காட்டுமிராண்டித்தனத்தை பார்ப்போம். திராவிடர் கழகம் சிறுவர் சிறுமியர்களுக்காக நடத்துகிற இதழ் பெரியார் பிஞ்சு.
பெரியார் பிஞ்சு பத்திரிகையின் 2017ஆம் ஆண்டு ஜூலை இதழில் பெரியார் செய்த குறும்பு என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார்கள். அதிலிருந்து நாகம்மையை தன் கொள்கைப்படி மாற்றுவதற்காக பெரியார் செய்த குறும்புகள் ஏராளம். அதில் இதுவும் ஒன்று. பெரியாருக்கு கோயிலுக்கு செல்வது பிடிக்காது. நாகம்மை கோயிலுக்கு போவதை தடுக்க விரும்பினார். ஒரு திருவிழா வந்தது. நாகம்மை கோயிலுக்கு போனார். பெரியார் மைனர் போல் வேடம் போட்டு கொண்டார். தன் கூட்டாளிகளை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போனார். நாகம்மையை கூட்டாளிகளுக்கு காட்டி, இவள் யாரோ புதிய தாசி. இவளை நம் வசமாக்க வேண்டும். அவள் நோக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றார். அவர்களும் நாகம்மையை நெருங்கினர். கேலி செய்தனர். நாகம்மை பயத்தால் துடித்தார். கை கால் நடுங்கினார். வியர்வையால் நனைந்தார். ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அந்த போக்கிரிகளிடமிருந்து தப்பினார். வீட்டிற்கு வந்து பெரியாரிடம் கோயிலில் நடந்த சம்பவத்தை பற்றி கூறினார். கேடு கெட்ட காரியத்தை செய்துவிட்டு பெரியார் நல்லபிள்ளை மாதிரி பதில் சொன்னார். நீ ஏன் கோயிலுக்கு போனாய்? அதனால் தான் இந்த துன்பம். அதற்கு பிறகு நாகம்மை கோயிலுக்கு போவதை நிறுத்திவிட்டார். என்கிறது பெரியார் பிஞ்சு இதழ். இவ்வளவு மானக்கேடான ஈனப்புத்திக்காரனாக ஈ.வே. ராமசாமி இருந்திருக்கிறார். விடுதலை குறிப்பிடும் மருத்துவர் சரோஜாவின் கணவர் சோம இளங்கோவனுடன் ஈ.வே. ராமசாமியை ஒப்பிட்டால் சோம இளங்கோவனின் கால்தூசிக்காவது பெறுவாரா? கோவிலுக்கு போன மனைவியை வேசி என்ற ஈ.வே. ராமசாமி. யார் எந்த ஒரு நல்ல விஷயத்தை கையாண்டாலும் பெரியாரியம் என சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுவது தி.க.வினரின் மாபெரும் அயோக்கியதனமில்லை. பார்ப்பனர்கள் நம்மை சூத்திரனாக்கிவிட்டார்கள். தாசி மகனாக்கிவிட்டார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்ட ஈ.வே. ராமசாமி தான் தம் மனைவியை தேவடியாள் என பகடி செய்கிறோமே என சற்றும் கவலைப்படவில்லை என்றால் ஈ.வே. ராமசாமியின் அறிவு எவ்வளவு பழுதுடன் இருந்திருக்கும் என சொல்லவும் வேண்டுமோ? ஈ.வே. ராமசாமியை பார்த்து யாராவது கேலி பேசி இருக்க வேண்டும். பாரியா நீ பகுத்தறிவாதிங்கிற. உன் பொண்டாட்டி கோவிலுக்கு போறா என்று. அதனால் எழுந்த ஆத்திரத்தில் என்ன செய்தாவது நாகம்மை கோவிலுக்கு போவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஈ.வே. ராமசாமிக்கு வந்திருக்க வேண்டும். விளைவு என்ன? ஈனத்தனமான அரக்கத்தனமான முறையை கையாண்டாவது மனைவி கோவிலுக்கு போவதை தடுக்க வேண்டும். தடுத்துவிட்டார் ஈ.வே. ராமசாமி. அவர் கையாண்ட இழிவான அணுகுமுறையை எந்த ஒரு தி.க. தொண்டனும் பின்பற்ற மாட்டான். அதனால் தான் சொன்னோம் சொந்த புத்தி வேண்டாம். ஈ.வே. ராமசாமி புத்தி போதும் என சொல்லும் தி.க. மூடர்களாலேயே நிறைய விஷயங்களில் ஈ.வே. ராமசாமியை பின்பற்ற இயலாது என. ஈ.வே. ராமசாமி தம் மனைவி நாகம்மை விஷயத்தில் செய்த இன்னுமொரு மானக்கேடான சம்பவத்தை பார்ப்போம். ந. சுப்பு ரெட்டியார் எழுதிய தந்தை பெரியார் சிந்தனைகள் எனும் புத்தகத்தில் விரத ஒழிப்பு எனும் தலைப்பின் கீழ் வந்தது. நாகம்மை கணவர் ஈ.வே. ராமசாமிக்கு வேண்டிய அசைவ உணவை தனியாக சமைப்பார் பரிமாறுவார். நாகம்மை வெள்ளிக்கிழமைதோறும் விரதமிருந்து வந்தார். என்றைக்கு விரத நாளோ அன்றுதான் தவறாமல் ஈ.வே. ராமசாமிக்கு அசைவ உணவு சமைக்க வேண்டும். அதிலும் நாகம்மை தான் பரிமாறவும் வேண்டும். இது ஈ.வே. ராமசாமியின் கட்டளை. நாகம்மையும் கணவன் முகம் கோணாமல் அவர் விருப்புப்படி அசைவ உணவு சமைப்பார். பரிமாறுவார். பிறகு குளிக்க சென்று விடுவார். அந்த குளிக்க சென்ற நேரத்தில் ஈ.வே. ராமசாமி சமையலறைக்குள் நுழைந்து நாகம்மை சாப்பிடுவதற்கென தனியாக வைத்திருக்கும் உணவு பாத்திரத்தை திறந்து அதற்குள் எலும்புத் துண்டை புதைத்துவிட்டு போய்விடுவாராம். நாகம்மை சாப்பிடும்போது சோற்றுக்குள்ளிருந்த எலும்புத் துண்டு வெளிவரும். இது கணவனின் பொறுக்கித்தனம் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார். நாளடைவில் விரத நாட்களில் ஈ.வே. ராமசாமியின் தொடர் அக்கிரமத்தை தாங்க மாட்டாதவராக நாகம்மை விரதமிருப்பதை நிறுத்திவிட்டாராம். இது தான் ஈ.வே. ராமசாமி நாகம்மையை நாத்திகராக மாற்ற எடுத்த வெட்கக்கேடான முயற்சி. இந்த ஈ.வே. ராமசாமி தான் பெண்களின் விலங்கை உடைத்தாராம். பெண்ணை தூக்கி போய் பாலியல் வன்கொடுமை செய்து மதம் மாற்றுபவனுக்கும் காட்டுமிராண்டித்தனமான செய்கைகள் மூலம் மனைவியை நாத்திகவாதியாக மாற்ற முயன்ற ஈ.வே. ராமசாமிக்கு என்ன வித்தியாசமுள்ளது?
மதத்தை காரணம் காட்டி புலாலை உண்ணாதே. என சொல்வது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு, அல்லது அதையும் விட அதிகமான குற்றம். புலாலை மறுப்பவர்களிடம் புலாலை திணிப்பது. அந்த வெட்கங்கெட்ட செயலை ஈவே ராமசாமி செய்துள்ளார். ஒருவனின் சோற்றில் மண்ணள்ளி போடுவதை விட கேவலமான காரியத்தை ஈவே ராமசாமி செய்துள்ளார். நான் உன் புருஷன். நான் என்ன செய்தாலும் கேட்டேயாக வேண்டும். என்கிற அப்பட்டமான ஆணாதிக்க சிந்தனையைத் தவிர ஈவே ராமசாமியிடம் வேறென்ன இருந்தது. மனைவிமார்களிடம் ஒருவரை நாத்திகனாக மாற்றுகிற உன் யோக்கியதையே இந்த லட்சணத்தில் இருந்தால். உன் பகுத்தறிவின் யோக்கியதை என்ன தன்மையில் இருக்கும். உன்னை மாதிரி தானே ஒவ்வொரு ஆணின் சிந்தனையும் தன்மையும் எதைச் செய்தாவது. பெண்ணைத் தன்னைக் கட்டுக்குள் வைத்து கொள்ள விரும்புவான். பெண்ணை அடிமைப்படுத்துகிறவனை தான் ஈவே ராமசாமியோடு ஒப்பிடலாமே தவிர. பெண்ணை மதிக்கிற மாண்பு கொண்ட நபர்களை ஈவே ராமசாமியோடு ஒப்பிடுவது. மாண்பு கொண்டோரை இழிவு செய்கிற ஈனத்தனம். ஈவே ராமசாமி தம் மனைவிமார்களை மதித்தார் என எங்கு தேடினாலும். அதற்கான சான்றை பெற இயலாது. திருமணம் பெண்ணை அடிமைப்படுத்துகிறது என சொல்லிக் கொண்டே. அதே அடிமைப்படுத்துகிற வேலையை செய்த ஈவே ராமசாமியின் அறிவில் என்ன நாணயம் இருக்கும். உண்மையிலேயே ஈவே ராமசாமி பெரியார் அல்ல. அந்த சோம இளங்கோவன் தான் பெரியார்.